குரு தீக்ஷா விதி. கிருஷ்ண பகவான் உபமன்யு முனிவரை நோக்கி, மாதவரே, பஞ்சாட்சர பிரபாவத்தை நன்றாக கூறி விளக்கினீர்கள். அந்த மந்திர விதானத்தையும் அதன் சம்ஸ்காரத்தையும் கூற வேண்டும் என்றார். உபமன்யு முனிவர் கிருஷ்ணனை நோக்கி கூறலானார். கிருஷ்ணா, பாச பந்தங்களையெல்லாம் ஒழித்து உண்மை ஞானத்தை கொடுக்க வல்லதும் சிவபெருமானாலேயே சொல்லப்பட்டதுமான சம்ஸ்காரத்தை சொல்கிறேன் கேள். ஈஸ்வர பூஜையில் மனிதனுக்கு அதிகாரம் உண்டாவதால் இதற்கு சம்ஸ்காரம் என்று பெயர். சம்ஸ்காரத்தாலேயே சடத்துவ பரிசோதனம் உண்டாகிறது. விஞ்ஞானத்தை கொடுப்பதாலும் பாச பந்தத்தை நசிக்கச் செய்வதாலும் இந்த சம்ஸ்காரமே தீட்சை என்று சொல்லப்படும். தீ ஞானத்தை கொடுப்பது, ஷா பாச பந்தத்தை நசிக்கச் செய்வது,